வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்கா வரலாற்று சந்திப்பு. உலக அமைதிக்காக பாகிஸ்தான் மத்தியஸ்தம். பாகிஸ்தானில் பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள். புத்தாண்டு காலத்தில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். பொதுமக்களுக்கு விசேட வேண்டுகோள். அரச வைத்தியர்களின் நாடளாவிய வேலைநிறுத்தம் இன்றுடன் நிறைவு. பணிக்கு திரும்புகின்றார்கள் அதிகாரிகள். நிலக்கரி கொள்வனவு ஊழல். உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் தலைமையில் விசாரணை ஆணைக்குழு. அமைச்சர் விமல் ரட்நாயக்க கருத்து. அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிப்பு. 104 மேலதிக வாக்குகளால் அரசாங்கம் வெற்றி. பிளியந்தலை கரதியான குப்பை மேட்டில் பயங்கர தீ. நச்சு புகையால் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நெல்லிக்காடு கிணற்றில் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம். 6 சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நற்செய்தி. மார்ச் மாத மகாபல புனர்பரிசில் பணம் வைப்பு. வடக்குநாரியில் மீண்டும் இன முரண்பாடு உருவாகும். ஜனாதிபதி தலையிட டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை. அலெக்ஸ் கொலை வழக்கு. சந்தேக நபரான போலீசாருக்கு பதவி உயர்வா? சட்டத்தரணி சுகாஸ் கடும் கண்டனம். மலையகத்தில் கடும் பனிமூட்டம். வாகன சாரதிகளுக்கு ஹட்டன் போலீசார் அவசர எச்சரிக்கை. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தும் மையப்புள்ளியாக பாகிஸ்தான் மாறியுள்ளது. இதற்காக இரு நாட்டு தூதுக்குழுக்களும் இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளன. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் ஹலீஃபா மற்றும் வெளியுறவு அமைச்சர் அராக்ஷி உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்துள்ளதை பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ராவல்பிண்டியில் உள்ள நூர்கான் விமானத்தளத்தில் ஈரானிய விமானங்கள் தரையிறங்கிய போது பாகிஸ்தான் ராணுவத்தினால் சட்டப்பூர்வ வான்வழி பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரிகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட பிரதிநிதியாக துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கின்றார். ஈரானியர்கள் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தால் நாங்கள் திறந்த கரங்களுடன் வரவேற்க தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விலை உயர்வு மற்றும் உள்நாட்டு பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. இது அவசியமாகவும் காணப்படுகின்றது. நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இதனை ஒரு தீர்க்கமான தருணம் என்று வர்ணித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்று எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட்டு உலகம் அமைதியை காண வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தியுங்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது நமக்கு வாழ்வா சாவா என்ற தருணம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் போரின் தீப்பிழம்புகளை அணைப்பதற்காக பாடுபட்ட ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டர் ஆகியோரையும் அவர் வெகுவாக பாராட்டினார். பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய வழக்கமான பாணியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமாதான முயற்சிகள் தோல்வியடைந்தால் முன்னப்போதையும் விட மிக தீவிரமான ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி நிலைப்பாடு குறித்து அவர் சந்தேகம் வெளியிட்ட போதிலும் 24 மணி நேரத்தில் தீர்வு தெரியவரும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். ஈரான் மீதான தாக்குதல்களில் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் பயன்படுத்தப்படவில்லை என்று கட்டார் பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய மற்றும் லெபனான் தூதர்களுக்கிடையே முதல் முறையாக நேரடி தொலைபேசி உரையாடலும் நிகழ்ந்திருக்கின்றது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறையில் இவர்கள் சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இஸ்லாமாபாத் சந்திப்பு மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துமா என்பது அடுத்த சில மணி நேரங்களில் உறுதியாகிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரச வைத்திய அதிகாரிகளினால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று காலை நிறைவிற்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கடந்த சில நாட்களாக நாட்டின் பொது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பணிகள் மற்றும் கிளினிக் சேவைகள் கணிசமாக பாதிக்கப்பட்டிருந்தன. இதனால் தூர இடங்களிலிருந்து வருகை தந்த நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இன்று காலை 8 மணியுடன் வேலைநிறுத்தம் நிறைவு செய்யப்பட உள்ளது.
அதன் பின்னர் வைத்திய அதிகாரிகள் தத்தமது கடமைகளுக்கு திரும்ப உள்ளமையால் வைத்தியசாலைகளின் வளமையான செயற்பாடுகள் மீள ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி மற்றும் உள்நாட்டு தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் மின்சாரத்தை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு இலங்கை நிலையான ஆற்றல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் DMWG பண்டாரா கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற போர் சூழல் காரணமாக உலகளாவிய விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது இலங்கை போன்ற நாடுகள் புதை படிவ எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் பெரும் சவால்களை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மின்சார கட்டணத்தை குறைக்கவும் தேசிய மின் விநியோகத்தை பாதுகாக்கவும் பேராசிரியர் சில ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கின்ற இரவு 6 மணி முதல் 10 மணி வரையில் தேவையற்ற மின் பயன்பாட்டை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. பகல் வேளைகளில் சூரிய சக்தி அதிகமாக கிடைப்பதால் சமையல், துணி துவைத்தல் மற்றும் இஸ்திரி செய்தல் போன்ற பணிகளை பகல் நேரத்தில் முடித்துக் கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, இணைய ரவுட்டர்கள் மற்றும் ரைஸ் குக்கர் போன்ற சாதனங்களை பயன்படுத்தாத போது அவற்றின் சுவிட்ச்களை முழுமையாக அணைத்து விடுமாறும் கோரப்பட்டுள்ளது. விடுமுறைக்காக அலுவலகங்களை மூடி செல்லும் போது அனைத்து மின் சாதனங்களும் துண்டிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும். புத்தாண்டுக்காக புதிய மின் சாதனங்களை வாங்கும் போது மின் திறன் மிக்க சாதனங்களை தேர்ந்தெடுப்பது அவசியம் என்றும் கோரப்பட்டுள்ளது. அதிகார சபையினால் வழங்கப்படும் நட்சத்திர குறியீடு கொண்ட சாதனங்களை குறிப்பாக 4 அல்லது 5 நட்சத்திரங்கள் கொண்டவற்றை தேர்ந்தெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவை ஆரம்ப விலையில் சற்று அதிகமாக இருந்தாலும் நீண்டகால அடிப்படையில் மின்சார கட்டணத்தை பெருமளவு குறைக்கும் என்று பேராசிரியர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் நிலக்கரி கொள்வன விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதியினால் விசேட விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அமைச்சர் இந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த விசேட விசாரணை ஆணைக்குழுவிற்காக தற்போது சேவையில் உள்ள உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை தொடர்ந்து இந்த ஆணைக்குழு உத்தியோகமாக நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி விநியோகம் மற்றும் கொள்வனவு நடவடிக்கைகளில் இடம்பெற்றதாக கருதப்படுகின்ற நிதி மோசடிகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை முழுமையாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். நிலக்கரி கொள்வனவு விவகாரம் கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பாக உயர்மட்ட நீதித்துறை விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 104 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டது. இந்த பிரேரணைக்கு எதிராக 153 வாக்குகளும் ஆதரவாக 49 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. வலுசக்தி முகாமைத்துவம் தொடர்பாக அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை மற்றும் கடமைகளை புறக்கணித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிளையந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கரதியான குப்பை மேட்டில் நேற்று பிற்பகல் திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் அடர்ந்த புகைமூட்டம் பரவி வருகின்றது. தற்போது மிக வேகமாக பரவி வருகின்ற தீயை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு தரப்பினர் இணைந்து பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மொரட்டுவை தீயணைப்பு பிரிவு, இலங்கை விமானப்படையின் தீயணைப்பு பிரிவு, பிளியந்தலை போலீசார் ஆகியோர் இணைந்து தீயை அணைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெளியாகும் அடர்ந்த புகையானது நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடும் என்பதால் போலீசார் பின்வரும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளனர். குப்பை மேட்டை சூழவுள்ள உட்புற வீதிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து பொதுமக்கள் மாற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இந்த பகுதிக்கருகில் வசிக்கும் பொதுமக்கள் நச்சு புகையை சுவாசிப்பதால் ஏற்படக்கூடிய சுவாச பாதிப்புகளை தவிர்க்கும் பொருட்டு கட்டாய முகக்கவசம் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புகைமூட்டம் அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் குறித்து மேலதிக அவதானம் செலுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது. தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
லலித் அதுலத்ந்தலி மகாபுல உயர்கல்வி புலமைப்பரிசில் அறக்கட்டளை நிதியத்தினால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த புலமைப்பரிசில் கொடுப்பனவு மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது. வழமையாக வழங்கப்படும் காலப்பகுதியை விட இந்த முறை மார்ச் மாதத்திற்குரிய 10,000 ரூபாய் மாதாந்த தவணை பணம் உரிய தேதிக்கு முன்னரே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகாபுல அறக்கட்டளை நிதியம் தன்னுடைய கொடுப்பனவுகளை மிகவும் வினைத்திறனாக மாற்றியுள்ளது இந்த விரைவான விநியோகத்திற்கு காரணம் என்று நிதியத்தின் தலைவரும் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசருமான விஜித் மலலகொட தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளை எந்தவிதமான தாமதமின்றி பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் இடம்பெற்ற அதிர்ச்சியை ஏற்படுத்திய கொலை மற்றும் கடத்தல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. நெல்லிக்காடு பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு பெண் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பான விசாரணையில் கடத்தல், கொள்ளை மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளின் கீழ் 4 கைது செய்யப்பட்டதுடன் அவர்களுக்கு உதவிய நகைக்கடை உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதன்போது நீதிமன்றம் பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்தது. கைது செய்யப்பட்டுள்ள 4 முக்கிய சந்தேக நபர்கள் மற்றும் 2 நகைக்கடை உரிமையாளர்கள் உட்பட 6 பேரையும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக சந்தேக நபர்களில் ஒருவரை தவிர ஏனையோர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. அவர்கள் நிகழ்நிலை வாயிலாக விசாரணையில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கொடூர சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை இந்த மாதம் 15ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. வடக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரமானது இலங்கையில் இனங்களுக்கிடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் நம்பிக்கை இனத்தையும் தோற்றுவிக்கும் ஒரு காரணியாக மாறியுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்றைக்கு அந்த பௌத்த சாசன அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு 9/4/2026 நாடாளுமன்றத்தில் வடக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொடர்பில் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அங்கு பௌத்த மதத்திற்குரிய அடையாளங்கள் வரலாற்று ரீதியாக காணப்படுவதாகவும் அதை தாங்கள் ஒரு பௌத்த மதத்திற்குரியதென்று வர்த்தகமானியில் பிரசுரிக்க இருப்பதாகவும் அவர் தெரியப்படுத்தியிருந்தார். நாங்கள் அவருடைய இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இனங்களுக்கிடையில் உண்மையை மறைக்கிறதாகவும் வரலாற்றை மறைக்கிறதாகவும் இனங்களுக்கிடையில் சந்தேகங்களை அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துவதாகத்தான் அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே நாங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது அதை கையாண்டு ஒரு சுமூக நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் தூரவஷ்டவசமாக இன்றைய நிலைமை அதை மாற்றியமைக்கின்றது போலத்தான் தெரிகின்றது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சித்திரவதைக்கு உள்ளாகி உயிரிழந்த இளைஞன் அலெக்ஸின் மரணத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு மீண்டும் பணி நியமனமும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டுள்ளமைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரட்னம் சுகாஸ் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அலெக்ஸ் என்கின்ற இளைஞன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் போலீஸ் காவலில் சித்திரவதை செய்யப்பட்டு மரணமடைந்திருந்தான். அது ஒரு கொலை என்று குடும்பத்தவர்களும் நாங்களும் சந்தேகம் தெரிவித்ததன் அடிப்படையில் குறித்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த 4 போலீசார் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகிறது. ஏனைய நாடுகளில் இடைநிறுத்தப்பட்ட போலீசாருக்கு பதவி நிலைகளிலிருந்து இறக்கங்களும் தரநிலைகளை குறைப்பதும் குற்றம் இழைக்கவில்லை என்று அவர்கள் நிரூபிக்கப்படும் வரை அவர்களை கடமைக்கு திரும்புவதை தடுப்பதும் தான் நடைபெறுகிறது. ஆனால் இலங்கையில் விசித்திரமாக
ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அந்த கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு மீளவும் பணி நியமனம் வழங்கப்பட்டிருப்பதோடு அதிலும் வேதனையான விடயம் சட்ட நீதி செயற்பாடுகளுக்கு அவமானகரமான விடயம் ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு, அதாவது ஒரு சந்தேக நபருக்கு, அவர் அலெக்ஸினுடைய கொலை வழக்கிலே ஒரு சந்தேக நபராக இருக்கிறார், அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு அதுவும் ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரியாக OIC ஆஃபீஸர் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அப்பட்டமான ஒரு மனித உரிமைகளை மதிக்காத செயற்பாடு. இலங்கையின் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நிலவுகின்ற கடும் பனிமூட்டம் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு ஹட்டன் வலய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி பிரதீப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கண்டி வீதிகள், ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி, ஹட்டன் பொகவந்தலாவ, மஸ்கலியா, சாமிமலை மற்றும் நல்லதண்ணி ஆகிய வீதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் சாரதிகள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். சித்திரை புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு கொழும்பிலிருந்து பெருமளவிலான பொதுமக்கள் மலையகம் நோக்கி வருகை தருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் வழங்கப்பட்டுள்ளதால் பொருட்கள் கொள்வனவுக்காக நகர்ப்புறங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. நாட்டன் பிரிட்ஜ், தியகலை வழியாக சிவனொளிபாத மலைக்கு செல்லும் யாத்ரீகர்களின் வாகன நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. பனிமூட்டமான வேளைகளில் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்லுமாறும், முன்னால் செல்லும் வாகனத்திற்கும் உங்கள் வாகனத்துக்கும் இடையில் போதிய இடைவெளிகளை பேணுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வளைவுகள் மற்றும் சரிவான பாதைகளில் மேலதிக அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும், சாரதிகள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மட்டுமில் தெற்கை புறப்படமாகவும் சுயதை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயிலன் கந்தசாமி அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர் வலந்தலை மாப்பாண ஊரினை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெகதீஸ்வரன் ரோஹிணி அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனமடைந்தார். வவுனியா மரக்காரம்பழகை புறப்படமாகவும் சமயபுரம் அம்மன் கோவில் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசிங்கம் பாலகுகன் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு கொம்மாதுரையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கதிர்காமத்தம்பி கணவதி பிள்ளை அவர்கள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.